வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது மயக்கிற மரிச்சினி கிழங்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். மரிச்சினி கிழங்கு, மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம், உப்பு, புளி, மஞ்சள் தூள், இவ்வளோதாங்க. நான் இன்னைக்கு மயக்கிறதுக்காக 1 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட தோல் எடுத்துடலாம். தோல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நம்ம கிழங்கு கழுவி எடுத்துடணுங்க. ஏன்னா அதில் மண் இருக்கும், அதனால கழுவி எடுத்துடலாம். கழுவுனதுக்கு அப்புறமா தோல் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் 2 தோல் இருக்கும், 2யுமே எடுத்துடணும். பாருங்கள், நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி தான், இதே மாதிரி எல்லா கிழங்குல உள்ள தோலையும் எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டி தண்ணீரில் போட்டுடலாம். அதில் பாருங்கள், கிழங்குல வேர் இருக்கும், அந்த வேரை நம்ம எடுக்கக்கூடாது. வேரோட வெட்டி போட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது அது வேர் நல்லா இருக்காது. அதனால் வேரை எடுத்துட்டு வெட்டி போட்டுருவோம். இப்போ பாருங்கள், அதை கழுவிட்டுருக்கேன். ஒரு 2-3 தண்ணி கழுவி எடுத்துடலாம். சப்போஸ் இதில் மண் இருந்தாலும் இப்படி கழுவும் போது போயிடும், அதுக்காக தான் கழுவுறது. இப்போ பாருங்கள், கழுவிட்டுருக்கேன். இனி கழுவுனதுக்கப்புறமா வேக வச்சிடலாங்க கிழங்கு. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும். பாருங்கள், தண்ணி விட்டுட்டேன். வேக வச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சரி, இதை மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். 10லேருந்து 15 நிமிஷத்துல இதை கொதிச்சிருங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொதிச்சிடுச்சு. இதை கொதிக்கிற டைமில் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் கிழங்குல உப்பு பிடிக்கும். சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மயக்கிற டைமில் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதில் பிடிக்காது கிழங்குல. அதனால் கொதிக்கும் போதே உப்பு போட்டுறணும். இங்கே பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை எல்லாம் அரைச்சிட வேண்டியதாங்க. தேங்காய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். எடுத்து வச்சுருக்க புளியும் ஊற வச்சிடணுங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம கிழங்கு வேக வச்சுருக்கிறத நல்லா மசிய வைக்கணும். துண்டு இல்லாமல் மசிக்கணும். அதுக்காக நாங்கள் ஒரு பேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பனை மட்டையில் செய்தது. உங்கள்கிட்ட இதை மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கூட இதை மாதிரி இடிச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் இடிச்சிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப மசிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை அரைச்சி இது கூட ஊற்றிக்கலாங்க. இப்போ இதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓரளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூடவே புளி தண்ணி, உப்பு, இன்னும் தேவைப்பட்ட உப்பும் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணுங்க. பாருங்கள், நான் இப்போ கிளறிட்டு இருக்கேன். இதை மாதிரி தான். இப்படி கிளறும் போதே உப்பு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கிளறினதுக்கப்புறமா இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக இன்னும் கொதிக்க வைக்க வேண்டியிருக்கும். இந்த மயக்கின கிழங்கு கூட மீன் இல்லை இறைச்சி கறி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வைக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறல அப்படின்னா அடி பிடிச்சிரும். 10 நிமிஷம் கிளறிக்கணுங்க. கிழங்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.